நம்முடைய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய தலைவர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் எங்கள் தலைவர் இன்றைக்கு நிறைவேற்றியிருக்கக்கூடிய அந்த சிறப்பு தீர்மானம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்த பிறகுதான் இந்த ரிசர்வேஷனை பற்றி எல்லாம் இறுதி முடிவு எடுக்க முடியும் என்பதை உணர்ந்து இன்றைக்கு ஸ்பெஷல் தீர்மானத்தை, சிறப்பு தீர்மானத்தை சட்டமன்றத்தில் நிறைவேற்றியிருக்கிறார். இதை அனைவரும் வரவேற்றிருக்க வேண்டும். காரணம் என்னவென்று கேட்டால், ஏதோ விக்கிரவாண்டி தேர்தலுக்காக நாங்கள் செய்கிறோம் பழனிசாமி சொல்றார். அதுவே தப்பு. இதை பாராளுமன்ற தேர்தல் அறிக்கையிலேயே எங்கள் தலைவர் தளபதி சொல்லியிருக்கார். திமுக வெற்றி பெற்று வந்தவுடன் மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்திய அரசின் சார்பாக எடுப்பதற்கு எல்லா விதமான நடவடிக்கை எடுப்போம் சொல்லியிருக்கார். அது மட்டுமல்ல, இன்னைக்கு அன்புமணி ராமதாஸ் சொல்லியிருக்கார், மாநில சர்க்கார் நினைச்சா செய்யலாம். அவருக்கு எல்லாம் தெரியும். அவருக்கு தெரியல நான் சொல்லவே மாட்டேன். தூங்குறவனை எழுப்பிடலாம், தூங்குற மாதிரி நடிக்கிறேன். இது கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கு. இந்த சப்ஜெக்ட் கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்குது, ஸ்டேட் லிஸ்ட்ல இல்லை. ஸ்டேட் லிஸ்ட், சென்ட்ரல் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்குது. கன்கரண்ட் லிஸ்ட் இருக்கிறத, கணக்கெடுப்பு இருக்கிறத எப்படி ஒரு மாநில சர்க்கார் செய்ய முடியும்? சட்ட அமைச்சர் ரகுபதி தெளிவான பதில் சொல்லியிருக்கிறார். ஆக விக்கிரவாண்டி தேர்தலை மனதில் வைத்துக் கொண்டு இப்படி ஆளுக்கால் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நேற்று 2 நாளுக்கு முன்பாக சட்டப்பேரவையிலே போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெளிவாக இந்த 10.5 ரிசர்வேஷனால் யார் யாருக்கு என்ன பாதிப்பு ஏற்படும் என்று தெளிவுபடுத்தியிருக்கிறார். தலைவர் கலைஞர் தான் 1989 ஆட்சிக்கு வந்தவுடன் 20% ரிசர்வேஷனை வன்னிய பெருமக்களுக்கு கொடுத்தார். எம்பிசி என்ற ஒரு கேடரை உருவாக்கி அதற்காக போராட்டம் நடத்தி எத்தனை பேர் சுட்டுக் கொல்லப்பட்டார்கள், எத்தனை பேர் மாண்டார்கள். அதிமுக ஆட்சி காலத்தில் ரத்தம் சிந்தாமல் தலைவர் அவர்கள் உடனடியாக கேட்டுக்கொண்டார். இதே மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்கள் எங்கள் தலைவர் கலைஞரை மனதார பாராட்டினார். அந்த கேசட்லாம் இருக்கு, இதெல்லாம் விக்கிரவாண்டி தேர்தலில் போடுவோம். ராமதாஸ் அவர்கள் பேசி பாராட்டியதை போல இதுவரை யாருமே கலைஞர் பாராட்டியதில்லை இந்த ரிசர்வேஷனுக்காக. அப்படி இப்போ அதனுடைய விளைவு நேற்றைய தினம் 10% கேட்குறீங்களே, அவர்கள் தெளிவாக சொல்லு, எல்லாருக்கும் புரிகிற மாதிரி எலிமெண்ட்ரி கிளாஸ் எடுக்கிற மாதிரி நம்ம SS சிவசங்கர் நேற்றுக்கு சொல்லியிருக்கார். 20% கொடுக்கறதுனால திண்டிவனம் ஆர்ட்ஸ் காலேஜில் 20 சீட்டுகள், 100 சீட்டுன்னா 20 சீட்டு வன்னியர் கிடைக்கும். நீங்கள் கேட்கிற 10.5 கேட்டீங்கன்னா 10 சீட்டு தான் கிடைக்கும். ஆக வன்னியர்களுக்கு 10 சீட்டு போய்விடும். இதே போல தென் மாவட்டங்களிலே சீர்பண்ணையினர் மற்றவர் இருக்கிறாங்க பாருங்க, அங்கே வன்னியர்கள் கிடையாது, அவர்களுக்கு 10% தான்னா அவங்களும் பாதிக்கிறாங்க. ஆகவே திண்டிவனம், விழுப்புரம், விக்கிரவாண்டி, திருவண்ணாமலை, வேலூர், தருமபுரி, இப்படி நாதன் சென்னையில் இருக்கிற, நாதன் தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் இந்த 10.5 டிஸ்அட்வான்டேஜ், இதனால் எந்த பலனும் இல்லை, இதனால் பாதிப்பு தான் என்பதை எங்கள் சிவசங்கர் மட்டும் சொல்ல, வன்னிய சமுதாயத்தை சேர்ந்த பல பேர் புள்ளி விவரத்தோடு சொல்லியிருக்கிறார். ஆகவே எங்கள் தலைவர் அவர்கள் எதையும் சிந்தித்து செயல்படுத்தக்கூடிய தலைவர் தான் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள். நேற்றைக்கு எடப்பாடி கேட்டதன் காரணமாக இந்த விளக்கத்தை நான் சொல்ல வேண்டியிருக்கிறது. காரணம் பொய்யை சொல்லியிருக்கிறார். ஏதோ நாங்கள் கேஸை வித்ட்ரா வாங்கிட்டோம், நான் வித்ட்ரா வாங்கிட்டேன்னு பச்சையா சொல்றாரு. நான் வித்ட்ரா வாங்கியிருந்தா இதே ஆனந்த் வெங்கடேஷ் என்னை வழக்கு நடத்த முடியும், எப்படி சொல்லலாம்? ஆகவே பொய்யை ரொம்ப நாளைக்கு நினைக்க முடியாது. அவர்களுக்கு எதை சொல்வது என்று தெரியவில்லை. 40க்கு 40 நாம் வெற்றி பெற்று விட்டோம், திமுக வெற்றி பெற்று விட்டது என்பதாலே அவர்கள் எதையோ சொல்லி பார்க்கிறார்கள். மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் தளபதி மீது மற்றும் பாசம் வைத்திருக்கிறார்கள். ஆகவே இந்த பொய் பிரச்சாரம் எல்லாம் ஈடுபடாது என்பதை பழனிசாமிக்கும் மரியாதைக்குரிய டாக்டர் அன்புமணிக்கும் நான் தெரிவித்தேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.